வணக்கம் நண்பர்களே, குரு வாழ்க குருவே துணை. இன்றைக்கி நம்ம செல்ஃபோன் எண்களுக்கு உண்டான பலன்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு என்னதான் தசா புத்திகள் நன்றாகவே இருந்தாலும் கூட எந்த ஒரு காரியத்திற்கு நம்ம போனாலும் முட்டினா மோதமாக தான் இருக்கும். அதாவது எங்கிட்டு போனாலுமே நம்ம முட்டின மாதிரி தான் இருக்கும். இதற்கெல்லாம் நம்மளுக்கு என்ன பிரச்சனைகள் அப்படின்றது கண்டுபிடிக்க முடியாத ஒரு புதிராகவே இருக்கும். நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை நாம் ஆய்வு செய்து எடுக்க வேண்டும். இப்போ ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் எதன் மூலமாக இது தடைபடுகிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதன் ரீதியாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் நம்ம ஆய்வு செய்யணும். நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு செல்ஃபோன் நம்பர்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம் ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். நம்மள்கிட்ட இருக்கிற நம்பர் நன்றாக இருக்கிறதா இல்லையா. அடுத்ததாக வண்டி நம்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் நன்றாக இருந்தால், நம்மளுக்கு இரண்டுமே நன்றாக இருந்தால் நம்ம போகக்கூடிய காரியங்கள் சக்தி பெறும். அப்போ இந்த செல்ஃபோன் நம்பர்களில் பிரச்சனைகள் இருந்தால் ஃபோன் பண்ணி கேட்கும்போதே அங்கே பிரச்சனைகள் வந்துடும். பணம் அப்படின்ற ஒரு விஷயம், அல்லது தொழிலுக்காக அல்லது வேலைக்காக, இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்காக நம்ம பேசும்போதே அங்கே பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடியதான் இந்த செல்ஃபோனில் இருக்கக்கூடிய எண்கள். இதை 5 விஷயங்களாக நம்ம பிரிக்கலாம். அதாவது ஜாதகர், தொழில், சொத்து, குழந்தைகள், குடும்பம், இப்படின்னு 5 வகையாக நம்ம பிரித்து அதற்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சு டோட்டல் வர்றதையும் நம்ம குடும்ப நிலவரம் எப்படி இருக்கிறது என்பதை அருமையாக நம்ம எடுக்கலாம். இதன் ரீதியாக நம்மளுக்கு என்ன பிரச்சனைகள் அந்த செல்ஃபோன் நம்பரில் இருக்குது அப்படின்றத பார்த்து அதன் ரீதியாக நம்ம பயன்படுத்த வேண்டும். இப்போ ஒரு வண்டி நம்பர் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், அந்த வண்டி நம்பர் நன்றாக இருந்தால் நம்ம போய் ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த காரியம் நன்றாக இருக்கும். இதுவே வண்டி நம்பர் சிறப்பில்லை, ஃபோன் நம்பர் நன்றாக இருக்குது அப்படின்னாக்கும், ஃபோன் பண்ணி பேசும்போது சரின்னு சொன்ன ஆள் நம்ம வண்டியை எடுத்துகிட்டு போகும்போது அங்கே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் அங்கே நடக்கும். அப்போ இந்த இரண்டுலேயுமே நம்மளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது மற்ற விஷயங்களையும் நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும், பார்க்க வேண்டும். அப்போ நம்ம முதல்ல நம்மள்கிட்ட என்னென்ன மைனஸ் இருக்குது அப்படின்றத பார்த்து அதையெல்லாம் நம்ம எடுத்து போட்டுட்டு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பக்கத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அப்போ பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் அது பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. அதை எடுத்து நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதுக்கு தான் இந்த ராஜநிலை வீடியோவை நம்ம போட்டுட்ருக்குறோம். அப்போ ஒவ்வொரு விஷயத்துலேயும் அங்கே பாசிட்டிவ் எனர்ஜிகள் இருந்து கொண்டு இருக்கிறது. அப்போ அது எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கணுன்ற விஷயமும் நம்மளுக்கு இருக்குது. அப்போ உங்களுடைய ஜாதகத்தை வைத்து அதில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆய்வு செய்து அதன் பிறகு தான் நம்பர்களை உங்களுக்கு தேர்வு செய்ய வேண்டும். அப்போ அந்த நம்பர்களை நாம் தேர்வு செய்யும்போது, அந்த நம்பர்களை நாம் ஆக்டிவேட் பண்ணும்போது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளே நிற்கும். ஒவ்வொரு விஷயங்களும் அனுபவபூர்வமாகத்தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். இந்த எண்கள் நம்ம கையில் இருந்தால் எப்படி இருக்கும். அப்போ செல்ஃபோன் எண்களில் சில நம்பர்களுக்கு உண்டான பலன்கள் அப்படின்னு நம்மள்கிட்ட வாடிக்கையாளர் கேட்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு உண்டான பதிவுன்னே நம்ம வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னாக்கும் வாட்ஸ்அப்லேயோ அல்லது யூடியூப் வீடியோ பார்க்கும்போது அதற்கு கீழே உங்களுடைய செல்ஃபோன் எண்களை பதிவு செய்யுங்க. அல்லது வாட்ஸ்அப்புக்குள்ளே உங்களுடைய எண்களை பதிவு செய்யுங்க. எங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது உங்களுக்கு அந்த நம்பருக்கு உண்டான பலன்கள் என்னென்ன பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். சரிங்களா. அதுக்கு உங்களுக்கு கீழே வரக்கூடிய அந்த தொடர்புக்கு அப்படின்ற எண், அந்த எண்ணில் தான் நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பணும். சரிங்களா. இப்போ நம்பர்களுக்கு உண்டான பலன்கள் அப்படின்ற விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்ப்போம். அதாவது 63 82 77 29 82
டோட்டல் பார்த்திங்கன்னா நான் 54. எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது இவருக்கு. ஆனால் கையில் காசு தங்காது, பணம் அப்படின்ற ஒரு விஷயம் நிற்காது. எவ்வளவு பணம் வந்தாலுமே அங்கே வந்து கரைஞ்சி போய்கிட்டே தான் இருக்கும். அடுத்ததாக குழந்தைகள் மூலம் ஒன்றும் சிறப்பாக நம்ம வந்து சொல்ல முடியாது. குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போதே மத்தியமாக தான் போயிட்டுருப்பாங்க. அப்போ இந்த எண்களை இவர் வைத்திருக்கும் போது ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகளும் மன குழப்பங்களும் இங்கே அதிகமாக போயிட்டுருக்குங்க இவருக்கு. அப்போ இந்த எண்களை இவர் மாற்றி பயன்படுத்துவதால் இவருக்கு நல்ல ஒரு விஷயம். சரிங்களா? அடுத்ததாக 63, 61, 01, 12, 21 டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31. இந்த நம்பர் யார் கையில் இருக்குதோ அவர்கள் வேலை அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அவர்களுக்கு வரக்கூடிய வருமானம் அப்படின்றது அவர் கையில் நிற்காது. தான தர்மங்கள் அதிகமாக போகும். அப்போ இவர் வந்து ஒரு வேலைக்கு போனாக்கும் இவருக்கு வரக்கூடிய அந்த வருமானம் அப்படின்றது கொஞ்சம் வாய்தா கேட்பாங்க. சார் ஒரு வாரம் கழித்து கொடுக்குறேன், ஒரு 10 நாள் கழித்து கொடுக்குறேன், இப்படி தான் வாய்தா அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே இருக்கும். சிலர் கொடுக்காமலேயே சரி பரவாயில்ல வச்சுக்கிட்டு போ அப்படின்ற மாதிரி நம்மளே விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பக்குவத்தை கொண்டு வந்துடும். சரிங்களா? எத்தனை தடவை தான் நம்ம கேட்டுகிட்டே இருக்க முடியும்? சரிப்பா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து விட்டுருவாங்க. அப்போ தான தர்மங்கள் தான் அதிகமாக போகும் இந்த நம்பரை நாம் பயன்படுத்தும் போது. அப்போ இந்த நம்பரை வச்சு நம்ம தொழில் ஏதாவது ஒன்று செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 5 பைசா நம்மளுக்கு தேரவே தேராது. சரிங்களா? அடுத்ததாக குடும்பம் அப்படின்றது வறுமையும் கடனும் மிச்சம். வறுமையும் கடனும் இங்கே போய்கிட்டு தான் இருக்கும். எவ்வளவு தான் பணம் காசு வந்தாலுமே நம்ம கடன் கட்டுறது தான் மிச்சமாப்பா அப்படின்ற மாதிரி அங்கே போயிட்டுருக்கோம். அப்போ இதனால் இந்த எண்களை நாம் வைத்திருக்கும் போது அங்கே சிறப்பாக இருக்காது. குழந்தைகள் மூலம் ஆரம்பத்தில் அருமையாக இருந்த மாதிரி இருந்திருக்கும், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே சிறப்பாக இருக்காது. அவர்கள் ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அப்போ டோட்டல் அப்படின்னு பார்க்கும்போது 31 அப்படின்னு பார்க்கும்போது பணப்பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ யார் இந்த நம்பர்களை அதிகம் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு பணப்பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயம் இருந்து கொண்டே இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக 99, 44, 60, 62, 13 டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44. இந்த நம்பர் வந்த பிறகு அவர் கையில் வச்சிருக்கும் போது எப்படி இருக்குன்னாக்கும் எதுவும் இருந்து நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லை, எல்லாமே இருந்து நம்மளுக்கு யூஸ் இல்லையே அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கும். குடும்பம் இருந்து நம்மளுக்கு யூஸ் இல்லை, குடும்பத்துக்குள்ளே வந்து ஒரு சந்தோஷமான ஒரு அந்யோன்யமான ஒரு விஷயங்கள் அங்கே இருக்காது. குழந்தைகள் மூலம் அதிக ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அப்போ இந்த எண்களை இவர் வைத்திருக்கும் போது இந்த மாதிரி விஷயங்களை அதிகமாக சந்திக்கக்கூடும். வாழ்க்கையே ரொம்ப வெறுத்து போயிடுவார். என்ன வாழ்க்கை, இதெல்லாம் வாழ்க்கையா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவார். அப்போ இந்த எண்களையெல்லாம் நம்ம தூக்கி போட்டுட்டு ஒரு நல்ல எண்களாக எடுத்து அவர் பயன்படுத்தும் போது அவர் ஆத்மார்த்தமாக பயன்படுத்த வேண்டும். இந்த எண்களை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய அந்த ப்ரொசீஜர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அதன் பிரகாரம் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். 3 மாத கால அளவு நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்தினீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சி ஒரு மாற்றங்கள் இருக்கும். மறுமலர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையில் அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிக்கு நம்ம போகக்கூடிய ஒரு சூழலை அழகாக கொண்டு வந்து கொடுக்கும். சரிங்களா? அடுத்ததாக 90, 20, 51, 11, 22 டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23. இந்த 23 அப்படின்ற எண் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் வருமானங்கள் எவ்வளவு தான் வந்தாலும் அங்கே விரயத்தை கொண்டு போய் நிறுத்தும். விரய செலவுகளையும் விரயத்தை கொண்டு போய் நிறுத்தக்கூடியதான் இந்த 23 அப்படின்ற நம்பர். அப்போ சொத்து அப்படின்றதுலேயும் விரயங்கள் விருத்தி இல்லாமல் போயிட்டுருக்கவருக்கு சொத்து அப்படின்ற ஒரு விஷயம் என்ன தான் நம்ம வந்து சம்பாரிச்சிட்டு வந்தாலும் நம்ம என்ன தான் சொத்து வாங்கி போட்டாலும் அது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம என்ன தான் வாங்கி போட்டிருக்கோமோ அதே மாதிரி தான் ஒரு 5 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னாக்கும் விலை ஏற்றங்கள் இருக்காது. ஒரு மந்தமாக ஒரு சூழ்நிலையாக தான் போயிட்டுருக்கும். அப்போ இந்த எண்களை நாம் கையில் வைத்திருக்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள் நமக்குள்ளே அங்கே வந்து நிற்கும். ஒரு விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் ஒரு மனிதனுக்கு உட்பட்டு
மனிதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பிரபஞ்சத்துக்கு உள்ளே இருக்கக்கூடியதான் இந்த மனுஷன். இந்த மனிதன் அப்படின்னு பார்க்கும்போது யாருக்குமே தெரியாமல் நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சிடலாம் அப்படின்னு ரொம்ப பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அது தவறு. பிரபஞ்சத்துக்கு தெரியாமல் நீங்கள் எந்த ஒரு காயை நகர்த்தவே முடியாது. அப்போ நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு அணுவும் அந்த பிரபஞ்சம் நம்மளை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அதற்கு நல்ல விஷயமாக இருக்கும்போது அது நல்ல பலன்களை நம்மளுக்கு அந்த பிரபஞ்சமே நம்மளுக்கு கொடுக்கும். அது நம்ம தீமையான விஷயங்களாக நம்ம செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அது நம்மளுக்கு அந்த தீமையான பலன்களை நம்மளுக்கு கொண்டு சேர்க்கும். இந்த ராஜநிலை அப்படின்னு பார்த்தீங்கனாலே இந்த எண்களை மாற்றம் செய்து நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருனாலையும் முடியாது. யாருக்கு அங்கே விதி கொடுப்பனை இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் இந்த விஷயம் உள்ளே நிற்கும். எல்லாருமே தேடி வருவாங்க. தேடி வந்தாலும் நாங்கள் எடுத்து கொடுத்தாலும் அவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற விதி இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு அந்த விஷயங்கள் போய் சேரும். என்னதான் நம்ம எடுத்து கொடுத்தாலும் அவர்களுக்கு அங்கே சேரக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது அந்த பிரபஞ்சம்தான் கொண்டு போய் சேர்க்கும். அதனால் நம்ம எல்லாருமே மாற்றிடுறாங்க. அப்படியெல்லாம் இல்லை சார், அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அது தவறு. பிரபஞ்சத்துக்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் செய்ய முடியாது. இதை நீங்கள் எப்பயுமே மனசில் வைத்து கொள்ள வேண்டும். நம்ம யாருக்குமே தெரியாமல் ஒரு விஷயத்தை செஞ்சிடலாம், நம்ம அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலான்னு நினைப்போம். அது தவறு. நம்ம இன்றைக்கி நல்ல விஷயங்களை நாம் செய்யும்போது அது நம்மளுடைய பிற்பகுதியில் நம்மளுடைய குழந்தைகளுக்கு அது நல்ல விஷயமாக நிற்கும். நம்ம இன்றைக்கி என்ன செய்கிறோமோ அதுதான் நம்ம குழந்தைகளுக்கு நிற்கும். அதனால் எல்லோருமே முடிந்தவரை யாருக்கும் தீங்கு நினைக்காமல், நல்லது செய்ய முடியலை அப்படின்னாலும் கெட்டது நினைக்காம நல்லதை மட்டும் செய்வோம். நடப்பது நன்மைக்கே அப்படின்ற ஒரு விஷயத்தை மனசில் ஏற்றுக்கிட்டு அடுத்து நம்ம பயணிக்கிறதா நல்லது. அடுத்ததாக 82, 70, 83, 85, 86 டோட்டல் பார்த்திங்கன்னா 55. இந்த 55 அப்படின்னு பார்த்தீங்கனாலே இந்த நம்பர் வாங்கின பிறகு இவர்களுடைய உறவுகள் அப்படின்னு பார்க்கும்போது இவரை விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு சூழலை கொண்டு வந்துடும். அப்போ இந்த எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போ இந்த நம்பர் இவர் கைக்கு வந்த பிறகு ரொம்ப உறவுகள் இவரை விட்டு வெளியே போயிருப்பார்கள். சொத்து பிரச்சனை, குழந்தைகள் மூலம் பிரச்சனை, அடுத்து தொழில் மூலமும் பிரச்சனைகளை கொடுத்து உறவுகள் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் எட்டி தான் நிற்பாங்க. உள்ளே வந்தெல்லாம் ரொம்ப இருக்க மாட்டாங்க. சரிங்களா? அப்போ இந்த எண்களையெல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு. சரிங்களா? அடுத்து 63, 79, 58, 24, 64 டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54. அப்போ இந்த எண்கள் இவர் வைத்திருக்கும் போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தொழில் மூலம் வரக்கூடிய பணம் காசு அனைத்தும் அங்கே சிறப்பாக இருக்காது. நம்ம மேலே வாங்கி வச்சோம் அப்படின்னாக்கும் காலி ஆயிடும். அப்போ நம்ம வாங்குறதும் தெரியக்கூடாது, வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்குறதும் தெரியக்கூடாது. அப்படின்ற மாதிரி இவர் போனால் மட்டும்தான் இதில் இவர் ஜெயிக்க முடியும். இல்லை அப்படின்னாக்கும் 5 பைசா தேரவே தேராது. அப்போது ஒவ்வொரு எண்களுக்கும் தனித்தனி தன்மைகள் இருக்கிறது. அந்த தனித்தன்மைகளை நாம் எடுத்து பயன்படுத்தும் போதுதான் அந்த எண்கள் நமக்குள் வேலை செய்ய ஆரம்பிக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்ததாக 98, 41, 43, 15, 42 டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41. இந்த எண் இவர் கைக்கு வந்த பிறகு சொத்து அப்படின்ற விஷயத்தில் எதிர்பாராத திடீர் செலவுகளை கொண்டு நிறுத்தும். ஏதாவது ஒரு விஷயத்தில் அங்கே செலவை கொண்டு நிறுத்தும். என்னடா நம்ம நல்லதானே வாங்கி கொடுத்தோம், வாங்கி வச்சுருக்கிறோம், இந்த மாதிரி ஒரு செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கே, எதனாலேன்னு கண்டுபிடிக்கவே முடியலையே அப்படின்னா ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும். சரிங்களா? அடுத்து தொழில் மூலம் அதிகமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியதான். பிரச்சனைகளை அதிகமாக சந்திப்பார். அப்போ எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்ற வேகம் வெறி எல்லாமே இருக்கு இவருக்கு. இருந்தாலும் அங்கே போய் முட்டுனது மாதிரி மோதின மாதிரி தான் இருக்கும். அப்போ இந்த எண்கள்லாம் இவர் அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்றதெல்லாம் தடைபட்டு கொண்டே இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக 90, 03, 31, 48, 98 டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45. தொழில் மூலம் பணப்பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு இடத்துல இருக்கவே விடாது, சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும்.
குடும்பத்தில் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் அப்படித்தான் இருக்கிறது. அடுத்து சொத்து பிரச்சனைகள், சொத்து வாங்கிறதுக்காகவும் சொத்து வாங்கிய சொத்தையும் பெரிய பெரிய திட்டங்கள் போட்டு ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். குழந்தைகளுக்காக எவ்வளவு தான் நம்ம சேர்த்து வைக்கலாம் அப்படின்ற எண்ணங்கள் இருந்தாலும் அங்கே சேர்க்க முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இந்த நம்பர் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு அங்கே நடக்கும். அப்போ ஒரு எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சாதாரணமாக எடை போடக்கூடாது. ஒரு விஷயத்தை நாம் எடுத்து பயன்படுத்துகிறோம்னாக்கும் அந்த விஷயம் நம்மளுக்கு பரிபூரணமாக நம்மளுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறது. அப்போ எண்களை நாம் சரியாக பயன்படுத்தினால் மட்டும்தான் வாழ்வில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நம்ம போக முடியும். எண்கள் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் எண்களும் அடுத்து வண்டி எண்களும் மற்றும் அடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய நிலை அளவுகளையும் நம்ம சரிபார்த்து அதன் பிறகு நாம் பயன்படுத்தும் போது வாழ்க்கையிலும் சரி, வாழ்விலும் வீட்டிலும் அனைத்திலும் நம்மளுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு வாழ்க்கை உருவாகும். இந்த வீடியோ எல்லோருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜநிலை மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர். நன்றி, வணக்கம்.